190 வந்து நிற்கா. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபெயில் ஆயிடுறா. சீன் நம்பர் 2, அதே டீ கடை, அதே வைத்தறிச்ச இவர் போகிறாரு. 1 வருஷத்தை வம்பாக்கிட்டிய படுவாவி, பிள்ளைய பிகாமாவது படிக்க வச்சுருக்கலாம், ஏன்னா இவர் வேலை வாங்கி கொடுத்துருவார்ல. உடனே கேட்கணும். நீங்கள் இங்கே நேரடியாக வந்து கேட்கலாம், என் பையன் கொஞ்சம் படிக்கலை, என்ன செய்யலாம், நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள், இதில் கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஏதோ ஒருத்தன் காலையில் சார்கிட்ட கேட்டிருக்கான், ஃபிசிக்ஸ் எனக்கு வர மாட்டேங்கு, கெமிஸ்ட்ரி வருது அப்படின்னு. என்னத்தையோ அவன் எது லேக்கு, அதை போய் அந்த கன்சர்ன் டீச்சரை பார்த்து, எப்பா இது என்ன செய்ய அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்தாரு பையனை மோல்டு பண்ணி படிக்க வைக்கலாம். பெற்றோர்கள் எல்லாரும் என்ன நினைக்காங்கன்னா, காலேஜில் கொண்டு சேர்க்கணும், பிள்ளை காலேஜுக்கு போகணும். அதுக்கப்புறம் யோசனை பண்ணுங்க, 3rd இயர் முடிச்சு இந்த காலேஜில் எத்தனை பேர் வேலைக்கு போயிருக்காங்க, எந்த கோர்ஸில். நான் 3 வருஷம் உனக்கு ரூபா தரேன், 3 வருஷம் என் பிள்ளையோட லைஃபு, உனக்கு அதையும் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தரேன், என் பிள்ளை படிக்கணும், வேலைக்கு போகணும். இன்னைக்கு வேலை வேணும். வேலை இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது, சும்மா சொல்லுவாங்க. இப்போ என்கிட்ட கேளுங்க, பணம் என்னடா பணம், சீச்சே நிம்மதி வேணும், நிம்மதி இல்லைம்மா, உண்மையிலே உதட்டுக்கு சொல்லுவேன், உள்ளத்தில் தெரியும் பணம் வேணும். அப்போ வேலைக்கு சீக்கிரமாக போகணுன்னா என்ன கல்வி அப்படின்னா சிஎம்ஏ. இப்போ அந்த சீனை திருப்பி கொண்டாரேன். இப்போ சொல்லுது அந்த வைத்தறிச்ச கோஷி ஃபெயில் ஆகிட்டியா. இப்போ நேராக அந்த பேரண்ட்டு என்கிட்ட வர்றாரு, என்ன சார் அநியாயம், இந்த பிள்ளைக்கு லக்கே இல்லை, ஸ்டேஜ் 1 ஃபெயிலு, ஸ்டேஜ் 2 ஃபெயிலு. அந்த பாப்பாட்ட கேட்க, எல்லாம் தெரியுதா? தெரியுது. நல்லா கவனிங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். பாப்பா அடுத்த தடவை 8 பேப்பரையும் எழுது. ஒரு படத்தில் ஒரு ஹீரோ சொல்வார், ஆண்டவனை வந்து கெட்டவனுக்கு சோதனையை தர மாட்டார், நல்லவனுக்கு சோதனை கொடுப்பாரு, ஆனால் கைவிட மாட்டார். அதே மாதிரி 8 பேப்பர் எழுது பாப்பா அப்படிங்கிறேன். 8 பேப்பர் எழுதுகிறாங்க. ஒரு பேப்பரில் 400க்கு 215 எடுக்கிறாங்க ஒரு குரூப்பில். அனதர் குரூப்பில் 400க்கு 185 எடுக்கிறாங்க. நல்லா கவனிங்க, ஒரு 15 மார்க்கு 2வது குரூப்பில் இல்லை. அப்போ ஃபெயிலா? ஒரு குரூப்புக்கு 400க்கு 200 எடுத்தால் பாஸு, 215 ஃபஸ்ட் குரூப்பு, செகண்ட் குரூப்பில் 185 தான் இருக்குது. அப்போ 15 மார்க் கம்மியாக இருக்குது. அப்போ ஃபெயிலா? செகண்ட் குரூப்பு ஃபெயிலா? இல்லை. அந்த 15 மார்க் இதில் போட்டு சரி கட்டி பாஸ்ன்னு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. பாஸ் மட்டும் தான் தருவாங்களா? இல்லை, மெரிட் சர்டிஃபிகேட் கொடுக்கும். யாருக்கும் தெரியாது. இப்போ என்ன எடுத்துக்கங்க, நான் ஸ்டேஜ் 1 தனியாக படிக்கிறேன், 400க்கு 300 வாங்குகிறேன். ஸ்டேஜ் 2 தனியாக படிக்கிறேன், 400க்கு 315 வாங்குகிறேன். தம்பி அழ மாட்டில்ல, அழல மாட்டில்ல, பதறுதான். இந்த தம்பி எழுதுறாரு, ஸ்டேஜ் 1 400க்கு 190 அட்டம்ப்ட்டு, 400க்கு 195 அட்டம்ப்ட்டு. அடுத்தது 8 பேப்பர் எழுதி பாஸ் பண்ணுறாரு. முதல்ல 400க்கு 215, அடுத்ததில் 400க்கு 185. ஆனால் அவர்கிட்ட இன்னொரு பெரிய அஸ்திரம் இருக்குது. என்ன அஸ்திரம் கவனிச்சுன்னா தெரியும். என்ன சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அப்படின்னா மெரிட் சர்டிஃபிகேட். என்ன சர்டிஃபிகேட்டு? அப்போ 8 பேப்பர் எழுதுனா மெரிட் சர்டிஃபிகேட் கிடைக்கா. இப்போ ஒரு வேலை வருது, நான் அப்ளை பண்ணுறேன், 400க்கு 300 315. இவர் அப்ளை பண்ணுறாரு. யாருக்கு வேலை கிடைக்கும்? எனக்கா இவருக்கா? சத்தமாக சொல்லுங்க. அவருக்கு. ஏன் கிடைக்கும்? ஏன் கொடுக்குறீங்க? அவருக்கு ஏன் வேலை கொடுக்குறீங்க? எனக்கெல்லாம் கொடுக்கணும், நான் 400க்கு 300 315 எடுத்திருக்கேன், அவருக்கு ஏன் கொடுக்குறீங்க? அதை மட்டும் சொல்லுங்கள். மெரிட் சர்டிஃபிகேட் இருக்குது. ஏதோ வந்தோம் பேசினோம், ஒரு ஆள் கடைசியில் வந்தாரியா பிச்சு காது வழியாக ரத்தம் வர்றது தெரியும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏதாவது சம்திங் உள்ளே போகணும். அப்போ யாருக்கு தெரியுது? உள்ளே வந்து பார்த்தா தானே தெரியுது. ஒரே அட்டம்ப்டில் 8 பேப்பர் எழுதினா மெரிட் சர்டிஃபிகேட் மட்டும் இல்லை, ஆல் இண்டியா ரேங்கு கொடுக்கான், 50 ரேங்கு கொடுக்குறான். இப்போ அதே மாதிரி நல்லா படித்து எழுதியிருந்தான்னா ஆல் இண்டியா ரேங்க் வாங்கியிருப்பான். போன வட்டம் ஒரு பொண்ணு என்கிட்ட ஆல் இண்டியா ரேங்க் 7th ரேங்க் வந்தது. தமிழ்நாட்டில் வேறு எந்த ஸ்டூடெண்ட்டுமே ரேங்க் வரல. த ஒன்லி ஒன் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் மங்கை வித்யாசிரம் காட் 7th ரேங்க் இன் சிஎம்ஏ ஃபவுண்டேஷன். காரணம் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு நல்லா படித்தா, அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சுது, பேரண்ட்டுக்கு தெரிஞ்சுது. அதுதான் சக்ஸஸ். புரியுதுங்களா?
இதே மாதிரி தான் சிஏயும். ஆனால் சிஎம்ஏல இன்டர் முடித்தாலே 20,000 ரூபா ஆர்டிகல்ஷிப்பு இண்டஸ்ட்ரியல் ட்ரெயினியாக போகலாம். சிஏல ஃபவுண்டேஷன். சிஏ ஃபவுண்டேஷனில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒன்றை வச்சு ஏமாற்றுவோம். நானே ஏமாற்றுவேன். என்னென்னா, முதல் 2 நல்ல பேப்பர், அடுத்தது இதில் காமர்ஸ் குரூப் நல்லா கவனிச்சிக்கோ, அதுலேயும் பிஸ்னஸ் மேத்ஸ் எடுத்தால் நல்லா கவனிச்சிக்கோ. பிஸ்னஸ் மேத்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒரு பேப்பர், எக்கனாமிக்ஸ்னு ஒரு பேப்பர். இந்த 2 எம்சிக்யூ. எம்சிக்யூனா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். இதில் மைனஸ் மார்க் உண்டு. ஒவ்வொரு கேள்விக்கும் 1 மார்க்கு. 44 மார்க் எடுத்திருந்தா 4 மைனஸ் போட்டானா ஒரு கேள்விக்கு 0.25 வீதம் -1 போட்டு கம்ப்யூட்டரை 39ன்னு ஆக்கிரும். அது ஒன்று தான் சிஏல பெரிய தடைக்கற்கள். அதெல்லாம் அடிச்சிடலாம். எப்போ அடிக்க முடியும்? ஒழுங்காக புரிஞ்சு படித்தா. எக்கனாமிக்ஸை புரிஞ்சு படிங்க, பிஸ்னஸ் மேத்ஸை புரிஞ்சு படி, அக்கௌண்டன்சி எல்லாத்தையும் புரிஞ்சு படிங்க. இந்த மைனஸு அதெல்லாம் உங்களை ஒன்றும் செய்யாது. வாழ்க்கைன்னா எல்லாம் வரும். காய்ச்சல் வரும், இருமல் வரும், எல்லாம் வரும். அதை தாண்டி தானே போகிறோம். அதுமாரி ஒரு மைனஸ் மார்க், சே நான் பாஸ் ஆகிறேன் அப்படின்னு நினச்சா பாஸ் ஆவேன். அதுக்கு 12th நல்லா படிக்கணும். 12th ஒவ்வொரு கணக்கையும் சார் கொடுத்தாருன்னா உடனே போட்டு பார்க்கணும். அவரை விடக்கூடாது. சார் இதே மாடலில் ஒரு 5 கணக்கு கொடுங்க மேம், எங்களுக்கு இந்த நிறைய கொஸ்டின் எம்சிக்கு கொஸ்டின் கொடுங்க அப்படி நீங்கள் கேட்டீங்கன்னா இங்கே கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய நல் மனசுக்காரங்க இருக்கிறாங்க. ஏன்னா நான் பார்த்தேன், மார்க்கெல்லாம் பார்த்தேன். ஏன்டி இப்போ அந்த பொண்ணு படிக்க ஏசிஎஸ்ன்னு ஏசிட்டுருங்க. அங்கே 590+. இங்கே மார்க்கே வரமாட்டேங்க பாப்பா. நல்ல பிள்ளை, நல்ல டைப்பு, படிக்கணுங்கிற எண்ணம் இருக்குது. ஏன்னா பிகாம்லேயும் ஒரு கால், இங்கேயும் ஒரு கால். நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, தயவுசெய்து யார்ட்டையும் போய் சொல்லிடுறாங்க இப்படிலாம் சொன்னார்னு. இது சிஎம்ஏ சிஏயை நல்லா படி. இந்த பிகாமை சைடில் வச்சுக்கோங்க. பிகாமை நல்லா படி, சைடில் சிஏசிஎம்ஏ நல்லா படிச்சுக்கோ அப்படிங்கிற பெற்றோர் தான் 90% என்கிட்ட வந்து கேட்குறாங்க. இது எப்படி இருக்குது தெரியுமா? எளிமையாக சொல்லுவோன்னா, சிஎம்ஏ என்றால் தயிர் சாதம், பிகாம் என்றால் ஊறுகாய். ஊறுகாய் நிறைய திங்கிறதுக்கு எல்லாரும் ரெடியாக இருக்கிறாங்க. தயிர் சாதத்தை சாப்பிட்றதுக்கு ரெடியாக இல்லை. தயிர் சாதத்தை சாப்பிட்டுக்க, ஊறுகாயை பக்கத்தில் லைட்டாக வச்சு பார்த்தாலே உள்ளே போயிடும். ஸோ அதனால் பிகாமை கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் போட்டாங்கன்னா ஒன்றும் சொல்லாதீங்க. நீ பிகாமை கரஸில் போட்டுட்ட, ஆல்ரெடி காலேஜுக்கு நீ நம்ம போக மாட்டேன். ஒழுங்காக இது பூரா ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணிடு. பாஸ் பண்ண முடியாதா? பாஸ் பண்ணியிருக்காங்களா? பண்ணியிருக்காங்க, முடியும். அதனால் சிஏ என்பது படிக்கக்கூடாத கோர்ஸ் கிடையாது. சிஎம்ஏ சிஏ ரெண்டுமே காமர்ஸ் குரூப்பு மட்டும் இல்லை, எல்லா குரூப்பு பையனும் படிக்கலாம். அதுக்கு ஒரு உதாரணம், ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் அவங்க எஸ்ஏ வந்து அவங்க பொண்ணு என்கிட்ட படிக்கும். அந்த அம்மா வந்து மும்முன்னு இருந்திருக்கு. என்னம்மா மும்முன்னு இருக்கேன்னு? சார் இன்றைக்கி ஃபிசிக்ஸ் படித்த பாப்பா நல்லா எழுதலை, உடம்பு சரியில்லை, அதனால் நல்லா எழுதலை. என்ன சார் செய்ய, டோட்டல் போயிருமே. ஏம்மா வருத்தப்படுத? இந்த சாரை போய் பாருனாங்க. வந்தாங்க, இப்போ சிஎம்ஏ இன்டர் முடிச்சிருக்காங்க, பயாலஜி குரூப்பு. பிஎஸ்சி மேத்ஸ் முடிச்சதுலாம் இன்டர் முடிச்சுட்டு போகுது. பிஇ முடிச்சுட்டு வேலை இல்லாமல் திருப்பி ஐசிடியூவில் படித்தவங்களாம் இருக்குது. ஏன் அப்படி படிக்க வராங்க? வேலை வாய்ப்பு. சரி சார், இது வந்து படித்தா ப்ரைவேட் செக்டாரில் மட்டும்தான் வேலை கிடைக்குமா? அப்படின்னா கிடையவே கிடையாது, கவர்மெண்ட்லேயும் வேலை இருக்குது. என் பையன், ஏன்ட்ட படித்த பையன் சேவியர்ஸு, தமிழ் மீடியம், காலேஜுக்கே போகல, இன்டர் முடித்தான், ஃபைனல் முடித்தான், ட்ரெஷரி ஆஃபீஸராக வந்துட்டான் எங்கள் திருநெல்வேலிக்கு. அவனோட ஆசை அந்த பென்ஷன் ஃபைலை எடு, சுந்தரம்னு எங்கே பேர் வருது, அவருக்கு எவ்வளவு பென்ஷன், அவர் ரவுண்ட் பண்ணி க்ரீனிங்கில் கையெழுத்து ஃபோன் பண்ணுறான். சார் உங்களுக்கு பென்ஷன் இவ்வளோ ரூபா இல்லை. டே இது யாரா உன்ட்ட சொன்னான்? நான் இங்கே ட்ரெஷரி ஆஃபீஸர் அப்புறம் வந்துட்டேன் சார், உங்கள் பென்ஷனுக்கு முதல்ல கையெழுத்து போடணும்னு ஆசைப்பட்டு போட்டேன் சார், தேங்க்யூப்பா அப்படின்னு. ஸோ
பென்ஷன் அந்த ட்ரெஷரி ஆஃபீஸராக வந்திருக்கான்னா ட்ரெஷரி ஆஃபீஸராக மட்டும் இருக்க மாட்டான், இன்னொரு 10 வருஷம் 12 வருஷத்தில் கன்ஃபர்டு IAS ஆயிரும். இது ஒரு ரூட். அப்போ அரசு வேலையும் உனக்கு ரெடியாக இருக்குது, ப்ரைவேட் செக்டர்லேயும் வேலை ரெடியாக இருக்குது. 2. 3வது, இல்லையா எங்கேயும் போக வேண்டாம், வீட்டில் ஒரு போர்டை போட்டு ப்ராக்டிசிங் ஆடிட்டர் போட்டு உட்காரு, கிளைண்ட் தேடி வருவான். இப்படி ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய CA CMA இதோட சிலபஸ் இருக்குது, அதுக்கு எவ்வளோ செலவாகுன்னு இருக்குது. இதை நான் மெம்பர்கிட்ட கொடுத்துட்றேன், அவங்கள்ட்ட வாங்கிக்கோங்க. விருப்பப்பட்டவங்க வாங்கி பாருங்கள். அதில் என் நம்பர் இருக்குது, என் நம்பரை எடுத்து உடனே கால் பண்ணிடுறாங்க. தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. இந்த ஸ்கூலில் இந்த மீட்டிங்கை நான் அட்டன் பண்ணிருக்கேன், என்ன டவுட்டு அல்லது உங்களை எங்கே வந்து பார்க்கலான்னு சொல்லுங்கள், நம்ம நேரடியாக பேசுவோம். ஏன்னா எல்லாருக்கும் வயிறு பசிக்கு இல்லையா? அதனால் இந்த காலம்னு ஒன்று இருக்குது, அதுக்கேற்ற நானும் ரொம்ப சுருக்கிட்டேன். திருப்பி சொல்கிறேன், இதோட சிலபஸ் கொண்டு வந்திருக்கிறேன், அதை சார்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன். நீங்கள் பெற்றோர்கள் யாருக்கு வேணுமோ அதை எடுத்துக்கங்க. அந்த சிலபஸில் என்னுடைய நம்பர் இருக்குது, அதில் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜில் போடுங்க, என்னன்னாலும் சொல்லலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் யாருக்கா டவுட் இருந்தால் கேட்கலாம். எனி டவுட்? வயிறு பசிக்குங்கிற ஒரே டவுட்டு தான் இருக்குது, அப்படிதானே? ஆனால் கடைசியாக பாடம் எடுத்தாலும் நல்லா எடுக்கணும் வாத்தியார். என்ன ஒரு மாதிரி இரிட்டேட்டடாக இருக்கக்கூடாது. ஒன்று புரிஞ்சுக்கங்க, செலவு என்ன ஆகுன்னு சொல்லட்டுமா? செலவு வேணுமா வேண்டாமா? வேணும். தாய்க்குளம் வேணும், இங்கேயும் வேணும், பையங்களுக்கு தேவையில்லை. ஃபவுண்டேஷனுக்கு 6000 ரூபா ரெஜிஸ்ட்ரேஷன், இன்டருக்கு 23,000 ரூபா ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபைனலுக்கு 25,000 ரூபா ரெஜிஸ்ட்ரேஷன். இது ஒரே வருஷத்தில் கட்ட வேண்டாம், ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கட்டலாம். அப்போ மொத்தம் 25, 23, 48, 54 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 3 வருஷத்துக்கு. இப்போ என்ன டவுட் வரும்னா, ஒரு தடவை நான் 25,000 கட்டிட்டேன், என் பிள்ளை திருப்பி ஃபெயில் ஆகிட்டே இருக்கா, திருப்பி நான் 25,000 கட்டணுமா? வேண்டாம். ஒரு தடவை 25,000 கட்டி உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருந்தால் உங்கள் பையனோட ஃபோட்டோ அங்கே உட்காந்துரும். இப்போ நேற்று 3 நாள் என்கிட்ட ஃபோட்டோ கேட்டாங்க, எதுக்கு கேட்டாங்கன்னு இப்போ தான் தெரியுது. ஏன்னா இன்விடேஷனில் கொடுக்கணும். நான் பேசிக்கிட்டே இப்போ மறந்துடுவேன். நேற்று அவசரமாக டே ஃபோட்டோ கேட்கண்டா கொடுறாண்டா. ஒரு பையன் நான் பேசின ஃபோட்டோ வச்சுருந்தேன், அவன் கொடுத்தான், அதை போட்டு அனுப்பிட்டேப்பா. ஏன்னா ஒரு வாக்கு கொடுத்துட்டோம், அதை கரெக்டாக கட்டாயம். அதே மாதிரி இந்த 25,000 ஒரு தடவை கட்டியாச்சுன்னா திருப்பி எழுதலாம். இப்போ திருப்பி இன்னொரு கேட்டு எத்தனை வருஷம்? 5 வருஷம் எழுதலாம். 5 வருஷத்துக்குள்ளே எழுத முடியலன்னா கூட ஒரு 2,000 கட்டிங்கன்னா டீனோவா ரெஜிஸ்ட்ரேஷன் தந்துடும். நம்ம ஊரில் பாஸ் பண்ணி நிறைய பேர் வெளியே போயிட்டுருக்குறாங்க. நம்ம குழந்தைகளை ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னா படிக்க வைங்க. இதை பற்றின என்ன இது வேணும்னாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துராஜா ஸ்கூலில் நான் இருப்பேன், அங்கே நேரம் வாங்க, சொல்லுங்கள், டைம்னு சொல்லுங்கள், உங்கள் டயத்துக்கு நான் பேசுவேன். ஏன்னா எனக்கு அந்த ஸ்கூல் ரொம்ப பிடிக்கும். நிறைய ஸ்கூல் கேட்டாங்க, எல்லாத்தையும் இல்லை சார் சாரி வயசாகிடுச்சு பேச முடியாது அப்படின்னு. இந்த ஸ்கூல் நான் அப்படி சொல்லவே மாட்டேன். காரணம் என்னென்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், என் ஒய்ஃபுக்கு மட்டும்தான் தெரியும். புரியுதுங்களா? அதனால் நல்லா படிக்க வைங்க. இந்த காமர்ஸ் குரூப்பு படிக்கிற பிள்ளைகள் பேரண்ட் வந்திருந்தா குவார்டர்லி மார்க்லேருந்தே பிடிச்சிருங்க. 1 மார்க் குறைஞ்சாலும் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. ஏன் குறைஞ்சிது, எதுக்கு குறைஞ்சிது, அதுக்காண்டி ஏசாதீங்க. அடுத்தோட கூட எடுறா தங்கம் அப்படி பாசிட்டிவாகவே சொல்லுங்கள். காமர்ஸில் இப்போ செண்டம் போடுறாங்க, எக்கனாமிக்ஸில் செண்டம் போடுறாங்க, அக்கௌண்டன்ஸில் செண்டம் போடுறாங்க, பிஸ்னஸ் மேத்ஸில் செண்டம் போடுறாங்க. 400 மார்க் வந்துடுச்சு. நல்லா படிக்கிற பொண்ணுன்னா லாங்குவேஜில் ஒரு 98 எடுத்தால் 594 ஈஸியாக வந்துடும், 96 ஏதோ உண்டு. அப்போ இந்த 4 பேப்பர்லையும் செண்டம் வாங்கணும்னா என்ன செய்யணும்? பிடிச்சிடணும். எல்லா ஸ்கூல்லையும் நேரடியாக 12th ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸ்கூலில் ஆரம்பிக்க முன்னுக்கூட்டி இது ஏன் படிக்கணும், எப்படி படிக்கணும்? 12th கடைசி குறிப்பு கிடையவே கிடையாது. 12th படித்தா வம்பா போகணும்னு நினைக்காங்க. அதுக்கு உதாரணம் நான் தான். நான் வந்த பாதையெல்லாம் உங்கள்கிட்ட சொன்னால் நம்பவே மாட்டேங்க. ஐ எம் சினிமா ஆப்ரேட்டர்.
ஃப்ரம் எ வெரி புவர் ஃபேமிலி. 5 பேர். அதிலேருந்து இன்னைக்கு வசந்து ஒரு காரில் வந்து உள்ளே வரேன்டா. ஒன்லி ஒன் சிஎம்ஏ மட்டும்தான். அதனால் சிஎம்ஏ நன்றாக படித்து வாழ்க்கையில் நல்ல வேலையாக முன்னேறும்படி கேட்டுக்கொண்டு நன்றி விட்டு என்னுடைய உரையை முடிக்கும். Thank you, sir, for your